بدري يبرزها نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها جاءت على درار சரி, சஹர் எப்போது செய்ய வேண்டும்? சஹர் செய்வதற்கான நேரம் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் பஅத முன்தஸிஃபில் லைல், பாதி இரவுக்கு பின் என்று வருகிறது. நாம இன்னைக்கு ஒரு 3, 4, 4:15, 4:30 நாம டைம் வச்சிருந்தாலும் சஹருக்கான அங்கீகாரமான அனுமதிக்கப்பட்ட நேர துவக்கம் என்பது இரவில் பாதிக்கு பின். இரவில் பாதினா நீங்க ராத்திரி 10 மணிக்கு பின்னாடி உள்ள பாதியை கணக்கு போடக்கூடாது. இரவில் பாதி என்பது இரவு துவங்குவது மகரிபில். மகரிபில இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த இரவில் நீங்கள் பாதி நேரத்தை சரியாக கணக்கிட்டு அந்த பாதி நேரத்திலிருந்தே சஹர் தொடங்கி விடுவது. சில பேர் எல்லாம் 1 மணிக்கு 2 மணிக்கு விழித்திருந்தாலும் கூட சஹர் நேரம் வரட்டும் என்று இருப்பார்கள். அப்படி அல்ல, சஹருக்கான அங்கீகாரமான நேரம் அப்போது தொடங்கி விடுகிறது பாதி இரவில். சரி, அப்ப பாதி இரவுலயே டெய்லி சாப்பிட்டு பழகிடலாமா? அது அவ்வளவு நல்லதல்ல. அனுமதி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் 2 விஷயம் மார்க்கத்திலே, இது பொது சட்டம். என்னன்னா, தஅഖீரு ஸஹூர் வ தஅஜீலுல் இஃப்தார். இந்த உம்மத்து நன்மையின் மீது இருக்கும் எது வரைக்கும்? சஹரை பிந்துகிற வரைக்கும், இஃப்தார் முந்துகிற வரைக்கும். அப்படின்னா டைமுக்கு முன்னாடி இஃப்தார் திறக்கிறது அல்ல, டைம் ஆன உடனே பிற்படுத்தாம உடனே திறந்துடணும். சஹரை பொறுத்தவரை நடு இரவிலிருந்து பாதி இரவிலிருந்து தொடங்கி விட்டாலும் முடிந்த அளவு சஹரை பிற்படுத்த வேண்டும். சஹரை பிற்படுத்துவது சுன்னத்து, இஃப்தாரை முற்படுத்துவது சுன்னத்து. இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சஹர் சம்பந்தப்பட்ட சில ஹதீஸுகள் நம் கவனத்திற்குரியவை. அதுல 1, 2 சஹர் உணவு சம்பந்தப்பட்டது, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதல்ல சஹர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. அதுல எல்லாரும் சேர்றாங்க, முக்கியமான சஹாபிகள் எல்லாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஸஹர்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு சஹர் செய்தோம். சஹர் செஞ்சு முடிச்சுட்டு தஸஹர சும்ம காம இலஸ்ஸலா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி எழுந்து நின்றார்கள். இந்த ஹதீஸை சொல்றப்போ, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றப்போ, பக்கத்துல இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, கம்கான பைனஹுமா மினல் மிக்தார். கம்கான பைனஹுமான்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் உணவு சாப்பிட்டதற்கும் ஃபஜ்ருடைய பாங்கிற்கும், கம்கான பைன ஸஹரி வல் அதான், பாங்குக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்கிறார்கள். பொதுவா எவ்வளவு நேரம் இருக்கும்? சஹர் முடிச்சுட்டு ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்ற வரையும் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி கேள்வியில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்ந்திருக்கிறபடிதான் பெரும்பாலும் பதில் சொல்லுவாங்க. அரபுகளை பொறுத்த வரையும் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஒட்டகத்தை அறுக்கிற நேரம் அப்படின்னு சில பேர் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த துறை சார்ந்தவங்களா இருப்பாங்க, அதனால அதை சொல்லுவாங்க. சில பேர் என்னன்னா ஆடு மாடுகள்ல பால் கறக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க வக்து ஹலபி நாகா, ஒரு ஒட்டகத்தோட பால் கறக்கிற அளவுக்கு நேரமாய் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒவ்வொருத்தரும் எப்படி சார்ந்திருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் பதில் வரும். இங்க பாருங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக குர்ஆனோடு தொடர்புடையவர்கள், குர்ஆனை இந்த உம்மத்திலே தொகுத்து கொடுத்தவர்கள், இந்த ஒரு உம்மத்திற்கு குர்ஆனை தொகுக்கிற கமிட்டிக்கு தலைவராக இருந்தவங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்னன்னு, ரசூலுல்லாஹ்வுடைய சஹர் முடிவுக்கும் பாங்கிற்கும் இடையில எவ்வளவு நேரம்? குர்ஆனை சார்ந்தவர் எப்போதும் குர்ஆனை சார்ந்துதான் பதில் சொல்லுவார். அவர்கள் சொன்னார்கள், என்ன 2க்கு இடையில வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, மிக்தாரு 50 ஆயா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 ஆயத்துகள் ஓதுகிற அளவுக்கு அந்த 2க்கும் இடையில இடைவெளி இருந்துச்சு. 50 ஆயத்துனா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரை முடித்து விட்டார்கள், ஃபஜ்ர் தொழ வேண்டும், அதற்கு பாங்கு சொல்ல வேண்டும். சஹருக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில் 50 ஆயத்துகள் ஓதுகிற அளவிற்கு இடைவெளி இருந்தது என்கிற வாசகம் சஹர் செய்கிற நம் கவனத்திற்குரியது. சில பேர் எல்லாம் பாங்கு சொல்லுவதற்கு ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் பாங்கு முடிகிற வரையும் சாப்பிடலாம் என்கிற அடிப்படையில் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக விளங்குகிற அந்த விளக்கம் தவறு.
50 ஆயத்துகள் இடைவெளி இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகர் சம்பந்தமாக வந்திருக்கிற செய்தி.